யோவான் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, இதுவரைக்கும் நீர் கிருபையாய் நடத்தினீர். இந்த வார்த்தையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த திருவிருந்தையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை ஆசீர்வாதமாய் மாறும்படி செபிக்கிறேன். ஆண்டவரே, நாமத்தை மகிமைப்படுத்துவீரார். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன் ஜீவனை விடுகிற நேரத்தில் அவர் சொல்லுகிறது, எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. கவனிங்க, இன்னும் அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது சில நிமிடத்திலே அவர் மரிக்க போகிறார். என்ன சொல்றாரு? தாகமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. கவனிங்க, அதை பார்த்து கொண்டிருந்த போர் சேவகர்கள், அதை பார்த்து கொண்ட அதிபதிகள் என்ன செய்தார்கள்? ஒருவேளை அவர் தண்ணி கேட்கிறார் போல. அல்லேலூயா. அவன் பாருங்க எவ்வளோ கடினம் உள்ளவனாக இருக்கிறான் பாருங்க. இப்போ அந்த கடைசி நேரத்தில் அந்த தண்ணியை குடித்தும் அவருக்கு உயிர் வரப்போகிறது இல்லை. அல்லேலூயா. ஆனாலும் அந்த கடைசி நேரத்தில் இருக்கிற அந்த ஆசை கூட அவன் இந்த உள்ளான ஆழத்தை அறியாதபடினால எதை கொடுக்குறான்? காடியில் நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அதை எடுத்து என்ன பண்ணுறான்? அவருடைய வாயில் வைக்கிறான். அல்லேலூயா. ஒருவேளை அவனுக்கு தெரிந்தது தண்ணீரை கூட அவன் கசப்பாக தான் கொடுக்குறான் பாருங்க. அல்லேலூயா. ஆனால் சிலுவையில் தொங்கின இயேசு எல்லாரும் பார்க்கிற ஒரு தாகத்தை அவர் என்ன பண்ணலை? கேட்கல. அல்லேலூயா. சிலுவையில் தொங்கி கொண்டு இருக்கும்போது கூட அவருக்கு என்ன தாகனா, இங்கே இருக்கிற ஒரு கூட்டமாவது ரட்சிக்கப்படாதா? அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிற அந்த இயேசு தாகமாக இருக்கிறார். இன்னைக்கு அவருடைய அன்பை உணர்ந்தவர்கள், அவருடைய ரட்சிப்பை பெற்றவர்கள், அவர் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள், இன்னைக்கு நமக்குள்ளே எப்படி தாகமாக இருக்கிறோம்? உங்களை தான் கேட்குறேன், எப்படி தாகமாக இருக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. சிலுவையிலே தொங்கி இருந்த இயேசு, அவருக்குள்ளே ஒரு தாகம் காணப்பட்டது. அல்லேலூயா. மத்தேயு 8:17 சொல்கிறது, அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்து, அல்லேலூயா, ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படியாக. நீங்கள் 16ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அந்த அஸ்தமான போது அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாம் சொஸ்தமாக்கினார். அதனால தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு. இந்த வார்த்தை நிறைவேறுது பாருங்க. அல்லேலூயா. அப்போ உங்களுக்குள்ள தலையில் இருக்கிற பிரச்சனை, இருதயத்தில் இருக்கிற பிரச்சனை, காதில் இருக்கிற பிரச்சனை, உள்ளங்காலில் இருக்கிற பிரச்சனை, எல்லா வலியும் இயேசு சிலுவையில் சுமந்திருக்கிறார். அப்போ ஒன்று இயேசுவுக்கு புதிதாய் இருப்பது இல்லை. எல்லா வலியும், ஒவ்வொரு நரம்புடி துடிப்பும் இயேசுவுக்கு தெரியும். அல்லேலூயா. அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அதனாலதான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அது நிறைவேறுகிறது. அல்லேலூயா. இப்ப பாருங்க, எப்படிப்பட்ட பலவீனமாக இருந்தாலும் நீங்க இயேசுவை நோக்கி கூப்பிடும்போது மருத்துவரால முடியாததை என் ஆண்டவரால முடியும். அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் பாருங்க, இயேசு தாகமாக இருக்கிறேன். யாராவது இங்கே மனம் திரும்ப மாட்டார்களா? ரட்சிக்கப்பட மாட்டார்களா? இன்னைக்கு நீங்கள் ஆரம்பத்தில் நல்ல ஊழியத்தை செஞ்சவங்க, நல்ல ஆத்ம பாரமாக இருந்தவங்க, இப்போ உங்கள் இருதயத்தை தொட்டு சொல்லுங்கள், இன்னைக்கு அந்த தாகம் எனக்குள்ளே இருக்குதா?
இன்னைக்கு நான் சபைக்கு எப்படி வரேன், இன்னைக்கு சபை நடக்கிற ஊழியத்தில் எப்படி இருக்கிறேன், இன்னைக்கு ஆண்டவர் என்னுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நான் எப்படி தாகமாக இருக்கிறேன், கொஞ்சம் யோசித்து பாருங்க. தேவாலயத்தில் வந்தால் கொஞ்சம் சிந்திக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு 12 வயசில் ஆலயத்தில் வந்தார், மரியாள் சிந்தித்து கொண்டு இருந்தார். அல்லேலூயா. இந்த வயசில் ஆலயத்துக்கு வர்றாரு, சிந்தித்து கொண்டு இருந்தார். அப்போ தேவ ஆலயத்தில் நீங்கள் சிந்திக்கும் போது உங்கள் சிந்தனைகளில் கர்த்தர் என்ன பண்ணுவார், ஒரு பெரிய ஒரு கிருபையை தருவார். அல்லேலூயா. இன்னும் நீங்கள் தேவ சமூகத்தில் அதிகமாக வளர முடியும். அல்லேலூயா. அப்போ இங்கு பார்த்தீங்கன்னா அவர் தாகமாக இருக்கிறார். நீங்கள் வாசிங்கள் 30ஆம் வசனம் வாசிங்க. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. ஆவியை ஒப்பு கொடுத்தார்னா உயிரை விட்டார். அல்லேலூயா. இப்போ 2 பேர் கல்ல இருக்கிறான், உயிரை விட்டாங்களா இல்லையா? உங்களை தான் கேட்குறேன், உயிரை விட்டாங்களா இல்லையா? என் ஆண்டவருக்கு இந்த நேரத்தில் உயிரை விடணும். அல்லேலூயா. அதுக்கு வசனம் இருக்குது பாருங்க. அல்லேலூயா. நீங்க வாசிங்கள் 32ஆம் வசனம் வாசிங்க. அந்தபடி போர் சேவகர் வந்து அவருடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட முந்தினவனுடைய கால் எலும்புகளையும் மற்றவனுடைய கால் எலும்புகளையும் முறித்தார்கள். ஏன் தெரியுங்களா? ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாள் இருந்தபடினால் சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த நாள் சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்க கூடாது. அந்த சரீரம் கீழே இறக்கப்படணும். எப்படி இறக்கப்படனா? செத்த சரீரமா இறக்கப்படணும். அல்லேலூயா. அப்போ அந்த சரீரம் என்ன பண்ணணும்? சாகணும். ஆனால் இயேசுவை குறித்து தீர்க்கதரிசனம் சொல்லி இருக்கிறது. வாசிங்கள் 36 வாசிங்க. அவருடைய எலும்புகளில் ஒன்று முறிக்கப்படுவதில்லை என்றும் என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தது. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷனால் இயேசுவின் உயிர் போகக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா அவனுங்க 2 கல்லனையும் போர்ச்சவர்கள் எலும்பை முறிச்சாங்களாம், கால் எலும்பு முறிச்சாங்களாம். அல்லேலூயா. தன் மரணத்தை எப்போ உயிர் விட வேண்டும் என்பதை இயேசு அறிந்திருந்தார். இயேசு மரணத்துக்கு பயப்படுற தேவன் இல்லை. அல்லேலூயா. தன் சரீரத்தை எப்படி கொடுத்தாரு? சத்துரு எப்படியெல்லாம் சோதிக்க வேண்டுமோ, அடிக்க வேண்டுமோ, உனக்காக எனக்காக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. 2 கல்லனுடைய காலெலும்புகள் முறிக்கப்பட்டு உயிர் போனது. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் இந்த வேலையில விட வேண்டிய உயிரை கூட அவர் என்ன பண்ணாரு? உயிரை விட்டார் பாருங்க. அல்லேலூயா. அப்போ இந்த மத்தேயுல நீங்க பார்க்கும்போது ஒவ்வொரு காரியம் நிறைவேறப்பட்டது. அல்லேலூயா. அந்த நிறைவேறுதலுக்காக, அந்த தீர்க்க தரிசனத்துக்காக ஒவ்வொன்றையும் தன்னை ஒவ்வொரு அடியாக பார்த்து வச்சு நடந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை என்ன அப்படி நடக்க வச்சா எப்படி இருக்கும்? ஆமே. டாக்டர் பார்த்து நடக்க சொன்னால் என்ன பண்ணுவீங்க? வேற வேலையே இல்லை அந்த டாக்டருக்கு. அல்லேலூயா. என்ன பார்த்து வைக்கிறேன். நான் பறந்து போகிற ஆள், நான் சுதந்திரவாளி, என்ன பார்த்து நடக்கிறேன். இயேசு உண்மையில என் மேலே வச்ச அன்புனால ஒவ்வொரு அடியும் பார்த்து நடக்க ஆரம்பித்தார். ஏன் தெரியுமா? அல்லேலூயா. அவருடைய வஸ்திரத்தை கூட பங்கிட்டு கொண்டாருன்னு எழுதப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி இந்த உலகத்தில் ஏதோ வரணும்னு வரலங்க. வருகிற இயேசு ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு நேரமும் அவர் நிறைவேற்றி தான் உனக்கு எனக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இந்த இயேசுக்குள் கடைசி வரைக்கும் இந்த ஆத்தும தாகம் ஆமென் எப்படி இருந்தது என்பதை 3 காரியத்தில் பார்க்க போறோம். அல்லேலூயா. இது வரைக்கும் கடைசி வரைக்கும் நான் தாகமாக இருக்கிறேன்றாரு. இந்த தாகம் எப்படி நமக்கு ஒரு யோசிச்சு பாருங்க. இவ்வளோ நேரம் நமக்குள்ள அந்த தாகம் இருக்குது. ஆமென். தாகம் இருக்குது. கொஞ்சம் லேட்டாக முடிஞ்சாலே தாகம் போயிடுது. அல்லேலூயா. பக்கத்தில் கொஞ்சம் ஆமென். அல்லேலூயா. யாருன்னா எதனா சொல்லிட்டாலே தாகம் போயிடுது. கடைக்கு போகும்போது யாருன்னா கடைக்காரன் எதனா சொல்லிட்டா தாகம் போயிடுது. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் மேலே தாகமாகவே இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த தாகத்தை நமக்குள்ள எப்பொழுது இருக்கணுங்க? எப்பொழுது இருக்கணும்? அல்லேலூயா. எப்பொழுதும் ஒரு தாகத்தோடு ஜபிக்கிற ஒரு என்ன இருக்கணும்? ஒரு ஜப ஆவி இருக்கணும். இன்னைக்கு இன்னும் யோசிச்சு பாருங்க. நீங்க தாகத்தோடு இன்னைக்கு வரீங்க, நாளைக்கு வர முடியுதா? நாளன்னைக்கு வர முடியுதா? நாளன்னைக்கு இந்த இயேசு உங்களால பார்க்க வர முடியுறதா? இயேசு உள்ளதான் இருக்கிறாரு.
ஆனால் உனக்காக காத்து கொண்டு இருக்கிறார். மகளே, முன்னாடி இப்படி ஓடி வந்த, இப்போ ரொம்ப பின்னாடி போயிருக்கிறியே. மகனே, முன்னாடி ஓடி வந்த, இப்போ ரொம்ப பின்னாடி இருக்கிறியே. அல்லேலூயா. வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்குதோ, சூழ்நிலை ரொம்ப தள்ளுதோ. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் உனக்காக காத்து கொண்டு இருக்கிறார். உனக்காய் காத்து கொண்டு இருக்கிற அவர் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. 3 காரியங்களை நாம் தியானிக்கலாம். தன்னுடைய மரண போராட்டத்திலும் இயேசு ஜெபத்தை விடவில்லை. தனக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை பிரயோஜனப்படுத்தினார். தன் முடிவில் ஆவியை காத்து கொண்டார். அல்லேலூயா. தன்னுடைய மரண போராட்டத்தில் ஜெபத்தை விடவில்லை. தனக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை பிரயோஜனப்படுத்தினார். தன் முடிவில் ஆவியை காத்து கொண்டார். முதல் காரியத்தை நாம் பார்க்கலாம். தன்னுடைய மரண போராட்டத்தில் ஜெபத்தை விடவில்லை. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது இயேசு அவர்களுடைய கெத்செமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்து சீசர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி. கவனிங்க, கெத்செமனே தோட்டத்தில் இப்பொழுது இயேசுடைய கடைசி ஒரு கட்டத்தில் வந்திருக்கிறார். இப்போ என்ன பண்றார்? சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்க உட்கார்ந்திருங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. அப்ப சீஷர்ல மொத்தம் எத்தனை பேரு? 12 பேர் உட்கார்ந்து இருந்தாங்களா? 12 பேர் உட்கார்ந்து இருந்தாங்களா? இல்ல, பேதுருவும் செபதேயும். உங்களை தான் கேட்கிறேன், 12 பேர் உட்கார்ந்து இருந்தாங்களா? இல்ல. அடுத்த வசனம் வாசிங்க. பேதுருவையும் செபதேவின் குமார இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையமலும் வியாகுலப்படவும் தொடங்கினார். கவனிங்க, இயேசுடைய ஆவிக்கு எழுந்திருந்தா எழுந்திருக்க சொல்லி முழங்கால் படினா முழங்கால் படி சொல்ற ஆவில ஒத்து போகிற ஆறு எத்தனை பேரு? 3 பேர். அல்லேலூயா. அல்லேலூயா. மீதி 9 பேர் என்ன? இயேசுவே, நீ கெத்செமனே தோட்டத்தில் நல்லா போய் ஜெபம் பண்ணி கொண்டு வரும், நாங்கள் என்ன பண்ணுகிறோம்? கொஞ்சம் தூங்கி கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, சீசர்களை நோக்கி. ஆனால் இந்த 3 பேர் பார்த்தீங்கன்னா இயேசுடைய ஆவியில் இணைந்து இருக்கிறார்கள். அல்லேலூயா. கவனிங்க, அங்கே பாருங்க, 9 பேரும் உட்கார்ந்துருங்கன்னார். அல்லேலூயா. உட்கார்ந்துருந்தோம், ஒழுங்காக உட்காந்துருக்கலாம்ல. உட்காந்து எப்படி உட்காந்துருக்கிறான்? வசனத்தை காட்டுறோம் உங்களுக்கு. அல்லேலூயா. நீங்கள் அடுத்த வசனம் வாசிங்கள். 38ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொல்லி. கவனிங்கள், இங்கே என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, இங்கே தங்கி என்னோடு விழித்திருங்க. கவனிங்க, இந்த துக்கம் சாதாரணமா இல்லைங்க, ஒரு மனுஷனை மரணத்துக்கு கொண்டு போய்விடும். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறு. நீ துக்கமா இருக்கும் போது, வியாகுலமா இருக்கும் போது இயேசு வண்டியில வரலனா பிசாசு இருதயத்தை ஆத்மாவை என்ன பண்ணிடுவான்? திருடிடுவான். இன்னைக்கு பேப்பர் எடுத்து பாருங்க, டிவியை ஓபன் பண்ணி பாருங்க, அநேகர் துக்கம் தாங்க முடியாமல். அல்லேலூயா. நேற்று ஒரு நியூஸ் பார்த்தேன். 3 நண்பர்கள், 2 நண்பர்கள் பாருங்க வாகனத்தில் விபத்தில் மரித்து போனார்கள். ஆனால் அந்த ஒரு நண்பன் அவனுடைய துக்கம் தாங்க முடியாமல், சொந்த பெற்றோர் இருக்கிறார்கள், எப்படி அவன் இருக்கலாம், ஆனால் துக்கம் அதிகரிக்க அதிகரிக்க அவனுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணா, நானும் என்னுடைய சிநேகிதரோடு போகிறேன்னு சொல்லி யாரும் இல்லாத நேரத்தில் அவன் தன்னை மாய்த்து கொண்டான். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு உலகத்தில் அநேக துக்கத்தில் மூழ்கி கொண்டிருக்கிறான். சின்ன பிரச்சனையை கூட அவனால் சமாளிக்க முடியல. ஆனால் ஆண்டவரிடத்தில் வந்தா எல்லாம் பிரச்சனையிலிருந்து கர்த்தர் உனக்கு விடுதலை தருவார். அல்லேலூயா. உன் துக்கத்தையும் உன் வேதனையும் அவர் ஏற்றுக்கொண்டார். இப்போ இங்கு பார்க்கிறோம், மரணத்துக்கு ஏதுவான ஒரு துக்கம். அல்லேலூயா. இந்த துக்கத்தை இயேசு அறிந்திருக்கிறார். 3 சீஷர்கள் அறியல. அல்லேலூயா. இப்போ இந்த சீஷர்களுக்கு இயேசு மரிக்க போகிறார், இயேசு உயிரடைய போகிறார் என்பதை இவர்கள் அறியவில்லை. அல்லேலூயா. இயேசுவோடு இருக்கும்போது அதை அறிந்து கொள்ளவும் அவர்கள் தயங்கினார்கள். அல்லேலூயா. இந்த இயேசு அற்புதம் செய்வார், இந்த இயேசு விடுதலை தருவார் என்பதை மாத்திரம் அறிந்திருந்தார்கள். ஆனால் இந்த இயேசு மரிப்பார் என்றும் மரணத்திலிருந்து 3ஆம் நாள் எழுந்திருப்பார் என்பதும் அறியவில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. அதனால இந்த ஒரு மனிதனாக இயேசு எல்லா துக்கத்தையும் அறிந்து கொண்டிருந்தார். வாசிங்க, 40ஆம் வசனம் வாசிங்க. பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து
அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? கவனிங்க, நான் சொன்னேன்ல 36ஆம் வசனத்துல சீஷர்களை அவர்களை பார்த்து இங்க உட்கார்ந்துருங்க சொன்னார்ல, அந்த சீஷரிடத்துல திரும்பி வந்து அவங்க எப்படி இருக்கிறாங்களா? நித்திரை பண்ணுகிறதை கண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, மீண்டும் வராரு, நித்திரை பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு அவங்க கிட்ட? 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா? நான் சொல்றேன், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். இன்னைக்கு வந்திருக்கிற சபையாரு, சபையின் விசுவாசிகளை 1 மணி நேரம் கூட உன்னால ஜெபிக்க முடியலைன்னா உன்னால சோதனையை ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. உன்னால வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. உன்னால ஆசீர்வாதமா இருக்க முடியாது. ஆமென். நீ ஜெபிக்கிறேன்னு சொல்லலாம், ஆனா அந்த ஜெபத்துக்கு பலன் இல்லை. அல்லேலூயா. அந்த ஜெபம் உனக்கு ஸ்ட்ராங்கா பேஸ்மெண்ட் இருக்கணும்னா அதிகாலையில் 1 மணி நேரம் ஆண்டோட சமூகத்தில் நிற்கணும். அல்லேலூயா. எதை விட்டு நிற்கணும்? தூக்கத்தை விட்டு நிற்கணும். அல்லேலூயா. நீ தூங்கி கொண்டே ஜெபம் பண்ணி இருப்பின்னா சோதனை எப்படி வரும்? நீ தூங்கி கொண்டு இருக்கும்போது தான் சோதனை வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இங்கு இயேசு சொல்ற 1 மணி நேரமாவது நீ விழித்திருக்க கூடாதா? அல்லேலூயா. நீங்கள் 1 மணி நேரம் ரொம்ப முக்கியம் பாருங்கள். அந்த 1 மணி நேரத்தை நீங்கள் நிறைய பேர் தட்டி கழிச்சுட்டு என்ன பண்ணுறோம்? மற்ற நேரத்தில் ஜெபிக்கணும். இல்லை, அந்த 1 மணி நேரத்தில் தான் உனக்குள்ள ஒரு ஜெபாவி உண்டாயிருக்கும். இயேசு அதிக இருட்டோடு கூட எழுந்து வனாந்திரத்தில் போய் ஜெபம் பண்ணினார். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஜெபம் இல்லாதனால தான் உன்னால் சில காரியங்களை மேற்கொள்ள முடியலை, சில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியலை, இன்னும் உன்னால் சில ஆண்டவர் கொடுத்த கிஃப்ட்டுகளை, சில கிருபைகளை நீ இழந்து நிற்கிறாய். அல்லேலூயா. அந்த 1 மணி நேரத்தில் நீ தேவ சமூகத்தில் கொடுப்பாயினால் நிச்சயமாய் சொல்லுகிறேன், நீ எப்படிப்பட்ட சோதனைகளையும் சமாளிக்க வேண்டிய கிருபை ஆண்டவர் தருவார். 41ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாமிசமோ பலவீனம் உள்ளது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. அப்ப விழித்திருக்கிறது எதை காட்டி இருக்கிறது? நீ தெளிவாயிரு. ஜெபிக்கிறேன்ட்டு இன்னும் தெளிவில்லாம இருக்காது. அல்லேலூயா. உன் ஆவி உற்சாகம் உள்ளது, உன் மாம்சம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது மாம்சம் தேவனுக்கு விரோதமான பகைன்னு சொல்லுகிறது. அல்லேலூயா. இந்த மாம்சம் உனக்குள்ள போராடி கொண்ட யுத்தங்களும் சண்டைகளும் இந்த மாம்சத்துக்குள்ள தான் இருக்குது. அல்லேலூயா. அப்ப இதை ஜெயம் எடுக்க வேண்டும் என்றால் நீ என்ன பண்ணணுமா? விழித்திருக்க வேண்டும். அல்லேலூயா. நீ விழித்திருக்க வேண்டும். ஏனென்றால் சத்துரு எவனை விழுங்கலாம் போல் என்று வகை தேடி சுத்தி திருகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ நித்திரை மயக்கத்துக்கு இடம் கொடுப்பாயனால், நீ ஜபத்திற்கு நீ முக்கியப்படுத்தாமல் இருப்பானா சத்துரு பாப்பா, ஆகா என்ன இல்லை ஜபமே இல்லை, ஆனால் ஜபிக்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்க? நல்லா ஜபிக்கிற மாதிரி சந்தோஷமாக இருக்கிறாங்க. இப்படியே இருக்கணும். அல்லேலூயா. இவங்களை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. அல்லேலூயா. ஆனால் ஒன்று, இயேசு யுத்தம் பண்ணி ஜபிக்க ஆரம்பிச்சாரு. நீங்க பார்த்தீங்கன்னா 42ஆம் வசனத்தில் அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். நீங்க மறுபடியும் மறுபடியும் நீங்க 44 மறுபடியும் திரும்ப வந்து அவர் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறார். நான் சொல்லுவேன், உனக்குள்ள ஒரு ஜெபாவி இருக்கிறது என்றால் நீ எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிற மறுபடியும் 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 ஜெபம் பண்ணுவ. அல்லேலூயா, அல்லேலூயா. சில பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த ஜெபாவி இல்லாதவங்க காலையில் ஜெபம் பண்ணிட்டேன், நீங்கள் கேட்டு பாருங்களேன், சொல்லுவாங்க சில பிரச்சனையை சொல்லுவாங்க. ஜெபம் பண்ணுறீங்களா கேட்டால், காலையில் ஜெபம் பண்ணுறேன், ஜெபம் பண்ணி தான் இருக்கிறேன், இன்னும் நடக்கலை. அல்லேலூயா. அப்போ எப்படி ஜெபம் பண்ணலன்னா ஒரு முறை ஜெபம் பண்ணிட்டு விட்டுருது. ஆனால் இயேசு எப்படி ஜெபம் பண்ணுறாரு? மறுபடியும் 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 மறுபடியும். அல்லேலூயா. அப்போ அந்த ஜெபத்தில் ஒரு கண்டினியூஸ் இருந்துனே இருக்குது பாருங்க. அல்லேலூயா. எங்கள் மாம்சத்துக்கு இடமே இல்லை பாருங்க. அல்லேலூயா. அப்போ உனக்குள்ள ஒரு ஜெபாவி வந்தா உனக்குள்ள ஒரு ஊக்கமுள்ள ஒரு ஜெபாவி இருக்கும். அல்லேலூயா. நீ எதற்காக ஜெபிக்கிறாயோ அதோடைய ஆன்சர் கிடைக்கிற வரைக்கும் நீ ஜெபம் பண்ணி கொண்டு இருப்பாய். சில பேர் ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணி ஒரு அற்புதம் நடக்கல, ஒரு அசைவு இல்லை. அப்போ உன் ஜெபத்தில் என்ன இல்லை? ஆவியே இல்லை. அல்லேலூயா.
உனக்குள்ள ஒரு ஜெப ஆவி இருக்குன்னா நீ எதற்காக ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறாயோ அந்த ஜெபத்தில் ஒரு கான்ஃபிடென்ட்டை நீ உணரும்படியாய் நீ உணருவாய். அல்லேலூயா. இப்போ நான் அதை உங்களுக்கு காட்டுகிறேன் பாருங்க வசனத்தை. இங்கே இயேசு மறுபடியும் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார். ஆனால் அவர்களுக்குள்ள என்ன இருந்தது? நித்திரை மயக்கம் இருந்தது. அல்லேலூயா. நீங்கள் வாசிங்கள் லூக்கா 22ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் வாசிங்க. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளியாய் தரையிலே விழுந்தது. அவர் ஜெபம் பண்ணி முடித்து கவனிங்க. இப்ப பாருங்க, இப்ப வியாகுலப்பட்டு அவர் ஜெபிக்கும் போது வேர்வை துளி இரத்த துளியாய் சிந்தினது. அல்லேலூயா. இப்போ அவருக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. என்ன வந்துச்சு? இப்போ இங்கே சிலுவையில் அறையப்படும் போது இவை அடிக்கப்படுவதற்கு வேண்டிய பலனை பெற்று கொண்டார். அடுத்த வசனம் சொல்லுது, அவர் ஜெபம் பண்ணி முடித்தார். அல்லேலூயா. அப்போ அது வரைக்கும் அவர் என்ன பண்றார்? ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறாரு. ஏன்னா அதுக்கு வேண்டிய என்ன இல்லை? பலன் இல்லை. ஆனால் அவர் ஜெபம் பண்ணி முடித்து எழுந்திருங்கள், நம்ம என்ன பண்ணுவோம்? போவோம், நம்மளை பிடிக்க வந்து விட்டார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நம்முடைய ஜெபத்துல என்ன தெரியுமா? நான் எதற்காய் ஜெபிக்கிறேனோ அந்த காரியத்தை நான் பலன் அடைந்து விட்டேன், நான் அதிலே பலனை பெற்று கொண்டு விட்டேன். ஒருவேளை அந்த பலனை பெறவதற்கு இயேசு போராடுறார், முகங்குப்புற விழுந்து ஜெபம் பண்றாரு, முழங்காலிட்டு ஜெபம் பண்றாரு, கண்ணீர் விட்டு ஜெபம் பண்றாரு, ஆனா பலன் அடையல. அல்லேலூயா. கடைசியாக நீங்கள் வாசிங்க போது 43ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். இப்போ கடைசியாக அவர் ஜெபிக்கும் போது வானத்திலிருந்து தூதன் இறங்கும் போது தூதன் அவரை பலப்படுத்துறார். அல்லேலூயா. ஆமென். தூதன் அவருக்கு உதவி செய்ய கூட இருந்த சீஷர்கள் என்ன பண்றாங்க? எல்லாம் நித்திரை மயக்கத்தில் போயிட்டாங்க. அல்லேலூயா. நான் சொல்றேன், உன் ஜெபத்தில் பரலோகம் பார்த்து கொண்டு இருக்கிறது. உன்னோடு கூட ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெப பங்காளர் இல்லாவிட்டாலும் நீ ஊக்கத்தோடு ஜெபிக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற தேவன் உனக்கு ஒரு தூதனை அனுப்பி நீ எந்த காரியத்துக்காய் ஜெபிக்கிறாயோ, நீ எதற்காக போராடி கொண்டு இருக்கிறாயோ அந்த காரியத்தில் உனக்கு வேண்டிய பலனை தருவார், அதற்கு வேண்டிய ஜெயத்தை தருவார். இவர் அந்த தூதன் அவரை பலப்படுத்தினான். இப்ப எப்படி ஜெபம் பண்றாரு? அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணாரு. இப்ப ஜெபம் பண்ணும்போது இப்போ நம்ம இப்ப என்ன பண்ண ஆராதிக்கும் போது வேர்வை வந்துதா? ஆமா. இதே வேர்வை கொஞ்சம் ரத்தம் ஆயிடுச்சுன்னா நீங்க இங்க உட்காருவீங்க. எல்லாம் சொல்லுவாங்க சைலண்ட் ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, உடனே தூக்கி போ. என்ன ஆச்சு? வேர்வை ரத்தமாமா, ஐயோ நரம்பெல்லாம் ஏதோ வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. அல்லேலூயா. இயேசுவுக்கு அந்த மண்ட பகுதியில் ஒரு பெரிய பாதிப்பு உண்டாகாச்சு. அல்லேலூயா. அப்ப எல்லா திரையில காண்கிறது போல பார்க்கிறார். கடைசியாக அந்த வேர்வையானது அந்த நரம்பு மண்டலங்கள் வெடித்து ரத்தங்களாக சிந்தப்பட்டது. அல்லேலூயா. அது சிந்தப்படும் போதுதான் ஆண்டவர் அங்க அதற்கு ஒரு பலனை தருகிறார். அவர் சொல்றாரு, எழுந்திருங்க, போவோம், என்னுடைய வேலை வந்து விட்டது, என்னுடைய வேலை வந்து விட்டது. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அவர் ஜெபத்தில் ஜெயத்தை எடுத்தார். அல்லேலூயா. தன்னுடைய மரண போராட்டத்திலும் பரவிதமான எல்லாரும் கைவிடப்பட்ட போதும் நான் சொல்லுவேன், உனக்கு வருகிற சோதனையில் அநேகர் உன்னை கைவிடலாம். அல்லேலூயா. அநேகர் உன்னை விட்டு விடலாம். இயேசுவோடு இருந்த பேதுரு சொன்னா, எல்லாரும் மறுதலிச்சாலும் நான் உங்களை மறுதலிக்க மாட்டேன்னு சொன்னா. அல்லேலூயா. மறுதலிச்சாலும், உன்னை மறந்து போனாலும், உன்னை கைவிட்டாலும், ஆனால் உன்னை பார்க்கிற தேவனை நீ நோக்கி ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தில் கர்த்தர் உனக்கு ஒரு ஊக்கமுள்ள ஒரு ஜெபத்தில் ஒரு தேவ பலனை தருவார். ஊக்கமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். அது எப்படிப்பட்ட வியாதியை குணமாக்கும், அது எப்படிப்பட்ட தடைகளை உடைக்கும். பேதுரு சிறையில் இருக்கும் போது சபையார் ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். இரும்பு கதவுகள் தானாய் திறக்கப்பட்டது. இரும்பு கதவுகள் தானாய் திறக்கப்பட்டது. நான் சொல்லுவேன், உனக்குள்ள ஒரு ஜெப ஆவியோடு உன் ஜெபத்தில் ஒரு ஊக்கத்தோடு நீ ஜெபம் பண்ணுவாயனால் எப்படிப்பட்ட மனுஷரால் வர தடையா இருக்கலாம், பிசாசினால் வர தடையா இருக்கலாம், அந்த தடைகளை ஆண்டவர் உடைக்க வல்லமை உள்ளவர். விசுவாசிக்கிறவங்களா அலையில சொல்லாமா? அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தில் நம்ம போறதே இல்லை பாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா.
அந்நிய பாஷை பேசிய ஜெபம்னு சொன்னாதான் அந்நிய பாஷை பேசுகிறோம். இல்லை இல்லை, உனக்குள்ள ஒரு ஊக்கமுள்ள ஜெபம் இருக்கிறது, உனக்குள்ள ஒரு வல்லமை உள்ள ஜெபம் இருக்கிறது. நீ ஜெபிக்கும் பொழுது சத்துரு உன் எல்லைக்கு விரோதமாக வைத்திருக்கிற எல்லா திட்டங்களும் எல்லா கிரியைகளும் கர்த்தர் அழிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இரண்டாவது காரியத்தை நாம் பார்க்கலாம். நீங்கள் தனக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை இயேசு பிரயோஜனப்படுத்தினார். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 5:16. ஆனபடி நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. இங்கே வசனம் சொல்கிறது, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. இன்னைக்கு ஆண்டவர், இன்னைக்கு இந்த மார்ச் மாதம் இன்னைக்கு என்ன டேட்டு? இன்னைக்கு என்ன டேட்டு? சில பேர் ரொம்ப யோசிக்கிறீங்க பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. 9 இன்னைக்கு தேதி, இந்த 8 மார்ச் 8 வரைக்கும் ஆண்டவர் நல்ல அருக்கிருபையாக நடத்தி வந்திருக்கிறார். 2 மாதம் முடிஞ்சிச்சு. என்ன பண்ணோம்? என்ன பண்ணோம்? கர்த்தர் கொடுத்த காலத்தை எப்படி பயன்படுத்தணும்? நம்ம குடும்பத்துக்காகவே பயன்படுத்தணுமா? இல்லை தேவன் எனக்காக வைத்திருக்கிற எனக்கு கொடுத்த அந்த உத்தரவாதத்துக்கு நான் எனக்கா ஜெபம் பண்ணியிருக்கேனா, ஊழியம் செஞ்சுருக்கேனா, ஆண்டோடைய எதிர்பார்ப்பை நான் ஏதாவது பூர்த்தி பண்ணியிருக்கிறேன்னா யோசிச்சு பாருங்க. வழக்கத்தின்படியே தான் வரேன், வழக்கத்தின்படியே தான் போகிறேன். அல்லேலூயா. இல்லைங்க, உனக்குன்னு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கிறார், உனக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்கிறார். உனக்கு என்ன டேலண்ட் இருக்குதோ, உனக்கு என்ன கிருபை இருக்குதோ, அதை கொண்டு ஆண்டவர் சித்தத்தை செய்யறதுக்கு ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. வாசிங்கள் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம், நீங்கள் 9ஆம் வசனத்தை வாசிங்க. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவருக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். கவனிங்கள், நோவா தன் காலத்துக்குள்ளே, தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே எப்படி இருந்தாரு? நீதிமானும் உத்தமனும் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. பாருங்க, அவன் தான் இருந்த காலத்தில் இருந்த ஜனங்களுக்குள்ளே. இப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு? லோத்தின் நாட்களில் நடந்தது போல, அல்லேலூயா, மனுஷகுமாரின் நாட்களும் நடக்கும். இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு அந்த நோவாவின் காலத்தில் இருந்த ஜனங்களுக்குள்ள இன்னைக்கு எப்படி இருக்குது? மோசமா இருக்குதா இல்லை குறைஞ்சிருக்குதா? ரொம்ப மோசமா இருக்குதுங்க, சொல்லக்கூட முடியாதுங்க. இப்போ நான் சொன்னேன்னா நீங்களே பயந்துருவீங்க. முந்தானத்து நடந்த சம்பவம்லாம் அவ்வளோ மோசமா இருக்குது. அல்லேலூயா. ஆனால் நோவா எப்படி இருந்தாரா? தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. நீங்கள் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எபிரேயர் 11:7. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தின் உண்டான நீதிக்கு சுந்தரவாளியானான். கவனிங்க, தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து. இப்ப நம்ம மழையை பார்த்திருக்கிறோமா இல்லையா? புயலை பார்த்திருக்கிறோமா இல்லையா? ஆனா எல்லாம் பார்த்து புயல் நாளைக்கு வரும், வெளியே வரவே வராதிங்க சொன்னா என்ன பண்ணுவோம்? வருகிற புயல் எப்படி தான் வருதுன்னு போய் பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க பீச்சில் வருதாம, சரி பீச்சில் தான் போய் பார்ப்போம். அல்லேலூயா. நம்ம ஜனங்க எப்படி வர்றது என்ன வந்துன்னா அவங்க சொல்லிதான் இருப்பாங்க, வர்ற புயல் வந்துன்னு தான் இருக்கும். வெள்ளம் வரப்போகுது, எல்லாரும் மெழுகுவத்தியும் விளக்குகள்லாம் ஆயத்தப்படுத்தி வைங்க, அவங்க சொல்லி தான் இருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி சொல்லி இருக்கும் போதே வந்துச்சா இல்லையா தண்ணி? வீட்டுக்குள்ளே நீச்சல் வந்துச்சு பாருங்க. அல்லேலூயா. வீட்டுக்குள்ளேயே என்னது, ஸ்விம்மிங் பூல்லே வந்துச்சு, போன வருஷம் வந்துச்சு. அல்லேலூயா. ஆனால் நோவாவின் காலத்திலே அப்படிப்பட்ட ஒரு மழையை பார்த்ததில்லை. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அல்லேலூயா. அப்ப நீ பயபக்தி உள்ளவனா இருப்பாயனால் நீ எதை ஆயத்தம் பண்ணுவ? ஒரு பேழை உண்டு பண்ணுவ. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் இருந்தாங்க பேழைக்குள்ள? 8 பேர். சில பேர் 7 பேர்ன்றீங்க. அல்லேலூயா. 8 கரெக்டா? பாருங்க, சில பேர் தலையாட்டுறீங்க. அல்லேலூயா. இதுமாதிரி நடுவில் உங்களெல்லாம் கேட்டுன்னு இருக்கணும் பாருங்க.
8 பேர் உள்ள இருந்தாங்க. ஆனா மீதி எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? தேவ எச்சரிப்பை பெறல. அப்படிப்பட்ட இருந்த ஜனத்துக்குள்ளே நோவா எப்படி இருந்தாராம்? எப்படி இருந்தாரு? உத்தமனாய் தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருந்தார். அல்லேலூயா. இந்த நாட்கள் பொல்லாதவைகளா இருக்கிறது. பாவம் தண்ணீரை போல பெருகி இருக்கிறது. நீ தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருக்கிறாயா? நீ தேவனுடைய பிள்ளையாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயா? அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல வாசியுங்கள். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு தாம் பூமியில மனுஷன் உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அல்லேலூயா. கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். ஏன் இவன் என்ன போல படிச்சேன், ஏன் இவனுக்கு வஸ்திரத்தை கொடுத்தேன், ஏன் இவனுக்கு வீடு வாசலை கொடுத்தேன்? ஆண்டவர் மனஸ்தாபப்படுறாரு. அன்பான சபையே, இன்னைக்கு உன்னை பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்படுறாரா மனஸ்தாபப்படுறாரா? இன்னைக்கு உன் இருதயத்தில் கையை வச்சு நீயே கேட்டுக்கோ. நான் எதையும் நியாயம் திருக்க மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை ஆண்டவர் உருவாக்குனதுக்கு சந்தோஷப்படுறாரா இல்லை வேதனைப்படுறாரா? அவர் வேதனைப்பட்டா என்ன, சந்தோஷப்பட்டான்னு நினைக்கிறீங்களா? அல்லேலூயா. அவர் சந்தோஷப்பட்டா உன் வாழ்க்கையில் உன் சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கும். நீ கையிட்டு செய்கிற எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும். பஞ்ச தேசத்துல 100 மடங்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எல்லா சூழ்நிலை கர்த்தர் உன் கூட இருப்பார். ஆபத்துல நீ கூப்பிடும் போது உனக்கு மறு உத்தரவு கொடுப்பார். அல்லேலூயா. அவரோடு இருந்தினா அவர் உன் கூட இருப்பார். அல்லேலூயா. அவர் இல்லைன்னு நினைச்சீங்கன்னா ஒரு ஆளு கூட உன்னை கண்டுக்கவே மாட்டாங்க. ஒரு ஆள் கூட உன்னை சட்டவே பண்ண மாட்டாங்க. நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறோன்னா இயேசு உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே தேவ எச்சரிப்பை பெற்றான். வேதம் சொல்லுகிறது, கொலேசியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், புறம்பாய் இருக்கிறவர்களுக்கு முன்பாக நீ ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளு. வந்திருக்கிற அன்பான தேவ பிள்ளையே, உன்னை சுற்றில இருக்கிற வீடுகள் மத்தியிலே நீ குடியிருக்கிறாய். அங்கே நீ எப்படி இருக்கிறாய்? ஞானமா நடக்கிறாயா இல்ல ஞானமற்றவள நடக்கிறாயா? அல்லேலூயா. எப்படி இருக்கிற? உன்னுடைய சபை கூடி வருதுல, நீ போகிறதை உன் ஜனங்க பார்க்குறாங்க. அல்லேலூயா. நீ வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு போறியா, செல்போன் எடுத்துக்கொண்டு போறியான்னு பக்கத்து வீட்டுல இருந்து பார்க்குறாங்க. அல்லேலூயா. அப்ப அவர்களுக்கு முன்பாக நீ ஞானமாய் நடக்கிறாயா, ஞானமற்றவர்களைப் போல நடக்கிறாயா? அல்லேலூயா. அப்படி நீ ஞானமாய் சாட்சியாய் நடப்பாயினால் வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய வசனம் 6ஆம் வசனம் வாசிங்க. அவனவனுக்கு இன்னின்படி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தியதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக. கவனிங்க, நீ இப்படி சாட்சியா இருப்பாயனால், நீ ஆண்டவருக்கு பயந்து இருப்பாயனால் உன்னுடைய வசனம் எப்படி இருக்குமா? கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சுவை உள்ளதா இருக்கும். அல்லேலூயா. நீ இப்படி மற்றவர்களுக்கு முன்பாக சாட்சி இல்லாம ஒரு வேஷம், உலகத்துக்கு ஒரு வேஷம், சபைக்கு ஒரு வேஷம்னு சொல்லி நீ இருக்கிற ஜனங்க மத்தியில் இருப்பாயனால் உன்னுடைய வசனத்தை, உன் வார்த்தையை ஜனங்க என்ன பண்ண மாட்டாங்க? கேட்க மாட்டாங்க, அசட்டை பண்ணுவீங்க. அல்லேலூயா. நீ எப்படி இருக்கணுமா? எப்படி இருக்கணுமா? 1 கிலோ உப்பு கொடுப்பா, டாட்டா உப்பு. எதுக்கு? எதுக்கு? நீ அவ்வளோ குழம்பு செய்வ, ஆமே, வகை வகையா என்ன பண்ணுவ, காய்கறிலாம் செய்வ. ஆனா உப்பு இல்லைன்னா எங்க போயிடுமா? குப்பையில போயிடுமா. ஆனா விலை எவ்வளவு? உப்போட விலை 25 ரூபாய். அல்லேலூயா. ஆனா ஒரு நாள் சமையல் விலை 500 ரூபாய். ஆனா 25 ரூபாய் இல்லைன்னா 500 ரூபாய் எங்க போயிடும்? அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ உப்புடையவளாயிரு. அல்லேலூயா. மார்க் 9:50 சொல்லுகிறது, உங்களுக்குள்ளே உப்புடையவளாயிருங்கள். உப்பு எதை காட்டுதுன்னா சமாதானத்தை காட்டுது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் வெயில் காலம் வரப்போகுது. அல்லேலூயா. சில பேர் வாய்க்கு இன்னும் புளிப்பா தேடுவாங்க பாருங்க, மாங்காவையும் அப்புறம் என்ன பண்ணுவாங்க, உப்பையும் தேடுவாங்க. அல்லேலூயா. நீ எல்லாருக்கும் சுவையா மாறணும்னா, நீ சமாதானமா இருக்கணும்னா, அல்லேலூயா, எப்படி இருக்கணும்? உப்புடையவளாயிரு. அல்லேலூயா. கடைசி பாருங்க, இயேசு சிலுவையில தொங்கி கொண்டிருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? சிலுவையில தொங்கி கொண்டிருந்தவராக அவர் உப்பு சாரமற்று போலங்க உப்புடையவராக இருந்தார். அல்லேலூயா.
இப்பவும் பார்க்குறாரு, ஏன் உப்பு, எனக்குள்ள இருக்கிற உப்பை நான் யாருக்கு கொடுக்கறது, நான் யாருக்கு கொடுக்கறதுன்னு பார்க்குறாரு. அவர் யாருக்கு கொடுக்கறதுன்னு ஜெபம் பண்ணும் போது பிதாவாகிய தேவன் 2 பக்கம் 2 கல்லனை வச்சிருக்கிறார் பாருங்க. அல்லேலூயா. இவர் யாருக்கு கொடுக்கறது இந்த உப்பை, கீழே இருந்து எவனுக்கு காது கேட்காத, இப்ப யாருக்கு இந்த உப்பு கொடுக்குதுன்னு அப்படி இருதயம் துடிக்குது. பிதாவாகிய ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் இயேசு பின்னாடி பக்கத்தில் என்ன பண்றாங்க, 2 கல்ல இருக்கிறாங்க. அல்லேலூயா. வாசிங்க லூக்கா 23 அதிகாரம் 39 வசனம் வாசிங்க. லூக்கா 23:39. 23:39. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். கவனிங்க, சொங்கிக் கொண்டிருக்கிறவன் எப்படி இருக்கிறான் பாருங்க, இன்னும் உணர்வு இல்லாம இருக்கிறான். அல்லேலூயா. அவனுக்குள்ள உப்பு இருக்குதா இல்லையா? உங்களை தான் கேட்குறான், உப்பு இருக்குதா இல்லையா? அவன் வெறும் சப்புன்னு இருக்கிறான் பாருங்க. அல்லேலூயா. அவன் சொல்றான், உன்னையும் என்னையும் ரட்சித்துக் கொள்ளுன்னு அவரை இகழ்ந்தான்னா அவமானப்படுத்தினான். அல்லேலூயா. அல்லேலூயா. உயிர் போகிற அவனுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கிறான், உணர்வே இல்லாம இருக்கிறான் பாருங்க. இன்னைக்கு வந்திருக்கிற அன்பான சபையை, உனக்குள்ள கொடுத்த இந்த ரட்சிப்பை உணர்வுள்ளவனா இரு. அல்லேலூயா. உனக்குள்ள இருக்கிற வார்த்தைக்கு நீ மனம் திரும்பு. கர்த்தர் உன்னை உப்புடையவளா மாற்றினார். பக்கத்தில் இருக்கிற அந்த கல்லன் சொல்றான், வாசிங்க. நாமோ 40 மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு கவனிங்க, அவன் சொல்றான், நம்ம இந்த தண்டனைக்கு தகுதியானப்பா. ஆமென். நம்ம தகுதியா நம்ம தண்டனை அனுபவிக்கிறோம். இன்னும் நீ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? அன்பான சபையே, இன்னும் நீ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? இன்னைக்கு ஆண்டவர் உன்னோட பேசி கொண்டிருக்கிறார். இன்னும் தேவன் உன்னோட பேசி கொண்டிருக்கிற காரியத்தில் இன்னும் சில காரியங்களை விடுவதற்கு உனக்கு பயம் இல்லையோ? சில இன்னும் உன்னுடைய இருதயத்தில் கடினமா இருக்கிறாயே. அந்த கல்லன் சொல்லுகிறான், நீயும் நானும் இந்த ஆக்கினைக்கு பாத்திரவான்கள்பா. நீ அவரை போய் அவமானப்படுத்துறியே, உனக்கு தேவ பயம் இல்லையோ? அடுத்த வசனம் வாசிங்க. நாமோ நியாயப்பிரமாணப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டான் பாருங்க. தான் உயிர் போகிற நேரத்திலும் சத்தியத்தோடு இணைந்து இருக்கிறான் பாருங்க. அல்லேலூயா. பாவத்தோடு இணைந்து போலங்க, உலகத்தின் மாயைக்கு இணைந்து போகல. தான் உயிர் போனாலும் கடைசியில் ரட்சகர் இயேசுவுக்காக அவனை கடிந்து கொள்ளுகிறான். அல்லேலூயா. நாம் பார்த்திருக்கிற ஒருவர் தகாத ஒன்றும் அவரிடத்துல இல்லையே. அல்லேலூயா. நாம் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோமே. பேசாத. அங்கேயும் அவனுக்குள்ள பாருங்க கடைசியான ஒரு மனம் திரும்புதல். ஏன் தெரியுமா? இந்த இயேசு என்கிற உப்பு அவனை தொட ஆரம்பிச்சது. அடுத்த வசனம் வாசிங்கள். இயேசுவை நோக்கி ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும் என்றார். அல்லேலூயா. கடைசியா உயிரை விடுகிற நேரத்தில் சொல்றான், உம்முடைய ராஜ்யத்தில் என்னை நினைத்தருளும். அல்லேலூயா. பிலாத்து பாருங்க, எல்லா ராஜா ராஜா என்று சொல்றாங்க. பிலாத்து சொல்றான், நீ ராஜாவோ, நீ ராஜாவோ. அல்லேலூயா. ஆனால் தம் மனைவி அங்கே சொப்பனத்தில் வாதிக்கப்பட்டு சொல்றா, அவர் நீதிமான். அல்லேலூயா. அவளுக்குள்ள ஒரு ரட்சிப்பு வந்தது, ஆனா இவனுக்குள்ள என்ன இல்லை, வரல. நீ ராஜாவோ? ஆண்டவர் சொல்றாரு, நான் இந்த உலகத்துக்கு ராஜா இல்லப்பா, என் ராஜ்யம் பரலோகத்துக்குரியது. இந்த ராஜ்யம் என்னுடையதா இருந்தால் என் சீஷர்கள் முறையிட்டு இருப்பார்கள். அல்லேலூயா. பிலாத்துடைய கண்கள் அறியல, ஆனா பிலாத்துடைய மனைவியுடைய இருதயத்தை கர்த்தர் தொட்டார். ஆனா இங்கவுடைய கல்லன் சொல்றா, உம்முடைய ராஜ்யத்தில் என்னை நினைத்தருளும். வந்திருக்கிற அன்பான சபையே, இத்தனை வருடமாய் நீ சத்தியத்துக்குள்ள இருக்கிற, கீழ்ப்படிந்து இருக்கிற, இன்னும் தேவ ராஜ்யத்துக்கு தூரமா இருக்காத. மனம் திரும்புங்கள், தேவ ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. ஆண்டவர் வாசற்படியில் வந்து நிற்கிறார். இன்னும் ராஜ்யத்துக்கு நீ தூரமா இருக்கிறாயோ? தேவ சமூகத்துக்கு தூரமா இருக்கிறாயோ? தேவனுடைய உடன்படிக்கைக்கு தூரமா இருக்கிறாயோ? அல்லேலூயா. நீ இங்கு உட்கார்ந்து கொண்டு ஆண்டவரை சந்தோஷப்படுத்த நினைக்கிறாயோ? உன் வீட்டுக்குள்ள ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிறாயா? உன் தனிப்பட்ட ஆத்துமாவில கர்த்தருக்குள்ள நீ களி கூர்ந்து கொண்டிருக்கிறாயா? உன் பிள்ளைகளை சத்தியத்தில் நடத்தி கொண்டிருக்கிறாயா? அல்லேலூயா. நீங்க அடுத்த வசனம் வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. கவனிங்க, என்ன ஆச்சரியம் தெரியுமா? என்ன ஆச்சரியம் தெரியுமா?
இப்போ நம்மளாம் மரிச்சா எங்கே போனோம்? முதல்ல எங்கே அடக்கம் பண்ணுவாங்க? இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? வீடு இருக்குதோ இல்லையோ கல்லறையில் ஒரு இடம் வேணும் பாஸ்டர். அல்லேலூயா. ஆனால் இந்த கல்லனுக்கு என்ன இல்லை? கல்லறையில் இடம் இல்லை, கல்லறை கட்டலை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் இவன் என்ன பண்ணல? தூங்கவும் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்ணாரு? கையோடு கூட பரதேசிக்கிட்டுன்னு போயிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் மாரி வேறு யாருக்கும் கிடைக்கல பாருங்க. அல்லேலூயா. அவன் மரித்திருந்தால் அவன் என்ன பண்ணியிருக்கலாம்? அவனுக்கு ஒரு கல்லறை தேவை இருக்கும், அடக்கம் பண்ணியிருக்கோம், ஜனம் வந்திருப்பான், எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இந்த நேரத்தில் என்னை விசுவாச பாரு, நான் ஒண்டி இப்போ நான் விட்டுட்டேன்னு வச்சுக்கோ, பிசாசு எப்படியாவது உன்னை என்ன பண்ணிடுவான்? உன்னை வேறு பக்கம் திருப்பிடுவான். இப்போதே என் கூட வா, பரதேசிக்கு வந்துடு. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அவர் மரித்த பிறகு, ஆனால் அப்பொழுதுதான் அடுத்ததுதான் பரிசுத்தவான்கள் மரித்தவர்கள் எழுந்திருக்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு முன்பாக இவன் பாக்கியத்தை பெற்றுக்கொண்டான். எத்தனையோ பேர் ரொம்ப வருஷமா பத்துன்னு இருக்கிறாங்க படுக்கையில். ஆனால் இயேசு உயிர் தெழுந்த பின்புதான் அந்த மரித்தவர்கள் படுத்திருந்தவர்கள் எழுந்திருந்தார்கள். ஆனால் இவன் மரணத்தில் போய் படுக்கலைங்க. படுக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் இவனை கொண்டு போயிட்டாரு. என் ஆண்டவர் எவன் மேல் இரக்கமாக இருப்பாரோ அவன் மேல் இரக்கமாக இருப்பார். எவன் மேல் கிருபையா இருக்கிறாரோ அவன் மேல் கிருபையா இருப்பார். அல்லேலூயா. அவர் உன் மேல அன்பு வச்சிட்டாருன்னா உன்னை விடவே மாட்டாரு. அல்லேலூயா. நீ தான் அவருக்கு வேணும்னா அவர் உன்னை என்ன பண்ணுவாரு? உன் பின்ன தொடர்ந்துனே தான் இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியும், இந்த கல்லனை நான் விட மாட்டேன். இவன் கல்லன் நல்லவனாக மாறிட்டான். அல்லேலூயா. ஆண்டவர் அவனை தன்னோடு கூட எடுத்து கொண்டு போனார். மூன்றாவது காரியத்தை நம்ம வாசிக்கலாம். லூக்கா 23:46 வாசிங்க. லூக்கா 23. பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். கவனிங்க, இப்ப எப்படி ஆண்டவர் என்ன பண்றாரு? இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். அப்ப ஒப்புவிக்கிறேன்னா என்ன பண்ணாரு? ஆவிய எப்படி இந்த உலகத்துக்கு நான் போனேனோ அந்த ஆவியை நான் காத்து கொண்டேன். கரை இல்லாம, பிழை இல்லாம என் ஆவிய நான் என்ன பண்ண? காத்து கொண்டேன். பிதாவே சொல்லி உம்முடைய கைகளின் ஆவியை ஒப்புவிக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உனக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் உங்க ஆவிய அசட்ட பண்ணுறீங்க? வேதம் சொல்லுது, பரிசுத்த ஆவியை நீங்கள் துக்கப்படுத்தாதிருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு பாருங்க, அவர் தனக்கு கொடுக்கப்பட்ட ஆவியை அவர் இந்த உலகத்தில் எப்படி செய்தார்? நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அவருடைய ஆவிய அவர் அசட்ட பண்ணல, பிதாவிடத்தில் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் வேதம் சொல்லுகிறது, வாசியுங்கள். கலாத்தியர் 3:3 வாசிங்க. ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா? இந்த கடைசி காலத்தில் நிறைய பேர் நல்ல அந்நிய பாஷை பேசி நல்ல ஆவியில ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற இன்னைக்கு அநேகர், ஆவியில் ஆரம்பம் பண்ணின இன்னைக்கு அநேகர் என்ன பண்றாங்க? ஆவியும் இல்லை, அனலும் இல்லை. இன்னைக்கு வெதுவெதுப்பாக சோத்திரம் கூட வாயில வர மாட்டுது. அப்படிப்பட்ட ஒரு உணர்வற்று இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இயேசு சிலுவையில் தொங்கி கொண்டிருந்த இயேசு தன் ஆவியை பிதாவிடத்தில் ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு கொடுத்த இந்த அபிஷேகத்தை நீ அசட்டை பண்ணி கொண்டு இருக்கிறாயா? நீ ஆண்டவர் கொடுத்த உனக்கு ஆவியை கொடுத்த உனக்குள்ள உன் வாயில எப்படி தீமையான வார்த்தை உன் வாயில வரும்? எப்படி தேவனுக்கு விரோதமான பாவமுள்ள வார்த்தை உனக்குள்ள வரும்? அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை நீ துக்கப்படுத்தி நீ எப்படி அந்நிய பாஷை பேசலாம்? அல்லேலூயா. எப்படி மற்றவர்களுக்கு விரோதமாய் பேசிவிட்டு எப்படி உன்னுடைய ஆவியை நீ காத்துக்கொள்ள முடியும்? அல்லேலூயா. இங்கு இயேசு தன் கடைசி நேரத்தில், உயிரை விடுற நேரத்தில் தன் ஆவியை பரிசுத்தமாய் காத்து கொண்டார். இன்னைக்கு ஆண்டவர் பரிசுத்தமுள்ள தேவன் உனக்குள்ள வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். நான் சொல்லுவேன், இந்த ஆவியானவர் உன்னை விட்டு போயிட்டார்னா வேதத்தில் ஒரு மனுஷனை காட்டுகிறேன், பயப்படாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி அவர் முடிவு இருந்தது?
தன் ஆவி தன்னை விட்டு போகும்போது அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, தன் ஆவி அவர் மேல் வரும்போது எப்படி அவர் மேன்மைப்பட்டார், ஆவி எப்போது அவர் விலகி போகும்போது அவர் எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போய்விட்டார் என்பதை நான் உனக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. தன் ஆவியை ஒப்பு கொடுக்கும் போது மகா சத்தமாய் ஆண்டவர் கூப்பிட்டார். வாசிங்க மத்தேயு 27:50. வாசிங்க மத்தேயு 27:50. இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது தேவாலயத்தில் சிறைசீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது, பூமி அதிர்ந்தது, மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. கவனிங்க, அவருடைய ஆவி பிதாவாகிய தேவனுக்கு பிரியமா இருந்தபடினாலே வேதம் சொல்லுது, திரைச்சலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாய் கிழிந்தது, பூமி அதிர்ந்தது, கண்மலைகள் வெடித்தன, மரித்து போயிருந்த பரிசுத்தவான்கள் உயிரோடு எழுந்திருக்க ஆரம்பித்தார்கள். ஏன் தெரியுங்களா? அவர் ஆவியின் வல்லமை, ஆவியின் வல்லமை மகா சத்தமாய் கூப்பிடுகிறார். வலி வேதனையோடு உயிரை விடுறாரு பாருங்க. அல்லேலூயா. அந்த சத்தம் பூமியை கூட தாங்க முடியலையா? அல்லேலூயா. உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர், ஆவியின் சத்தம் மகா வல்லமை உள்ளது. நீ பலவீனப்பட்டு இருக்கலாம், ஆனா நீ ஆவியில நீ ஜெபம் பண்ணினா கர்த்தர், வேதம் சொல்லுகிறது அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் பவுலும் சீலாவும் அவர்கள் காயப்பட்டு தலைக்கீழ தொங்கிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் துதி செய்ய தொடங்கி பாடும்போது திரைச்சீலை கதவுகள் திறந்தன, கட்டுகள் அறுந்தன. பலவீனத்தோடு கூட ஆவினால் ஆண்டவரை ஜெபிக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுவேன், உலக பிரகாரத்துக்கு நீ பலவீனமா இருக்கலாம், ஆனா உள்ளான மனுஷன் நீ பலவானா இருக்கிறாய். உன் ஆவியை மாத்திரம் நீ என்ன பண்ணாத, அசட்டை பண்ணாத. உனக்கு கொடுத்திருக்கிற இந்த அபிஷேகம் விலையேற பெற்றது. அந்த அபிஷேகத்தை நீ என்ன பண்ணாத, மற்றவருக்கு எதிராக நீ பேசி ஆண்டவரை துக்கப்படுத்தாத. உன் வாயில கெட்ட வார்த்தை ஒன்றும் புறப்பட வேண்டாம்னு வேதம் சொல்லுகிறது. உன் நாவினாலே கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. உனக்கு கொடுக்கப்பட்டது கர்த்தருடைய அபிஷேகம். அல்லேலூயா. அதனால தான் தாவீது சொல்றான், கர்த்தர் அபிஷேகம் பண்ணும் மேல் என் கைகளை வைப்பது எப்படி. அல்லேலூயா. நீங்கள் வாசியுங்கள். அபிஷேகத்தை பெற்ற சவுலை குறித்து நான் காட்டி நான் உங்களுக்கு இதை முடிக்கிறேன். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியின் மேல் இறங்குவார், நீ அவர்களோட கூட தீர்க்கதரிசனம் சொல்லி வேறு மனுஷன் ஆவாய். கவனிங்க, இங்க சவுல் என்கிற ஒரு மனுஷன், இங்க இந்த சவுல் மனுஷனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். இப்ப அவனை தெரிந்து கொண்டு அவனுக்கு என்ன கொடுத்தாரு? கர்த்தருடைய ஆவியானவர் மேல் இறங்கினார். இப்ப இறங்கின உடனே அவன் என்ன பேச ஆரம்பிச்சான்? தீர்க்க தரிசனம் பேச ஆரம்பிச்சான். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, கர்த்தருடைய ஆவி வந்தா நீ வேறு மனுஷன் ஆவாய். அல்லேலூயா. நீ வேறு இருதயமாய் மாறுவா. நீ வாழ்க்கை ஒரு மறுரூப வாழ்க்கையா மாறும். இப்ப சவுலை பார்க்கிறவர்கள் ஆச்சரியப்படுறாங்க, சவுலே நீ ராஜாவா? கழுதையை தேட போன ஆண்டவர் உன்னை ராஜாவா மாத்திட்டார். அல்லேலூயா. ராஜமேன்மையை கொடுத்தார். அல்லேலூயா. ஆனால் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ராஜமேன்மை அவன் என்ன பண்ணான்? அந்த ராஜமேன்மையை முக்கியத்துவப்படுத்தல. அல்லேலூயா. கொஞ்சம் பதவி வந்தவனே, அதிகாரம் வந்தவனே என்ன பண்ண ஆரம்பிச்சான்? கர்த்தருக்கு செவி கொடுக்காம போனான். அல்லேலூயா. அன்பான சபையே, உனக்கு கொடுத்த அபிஷேக குறித்து நீ பெருமை பாராட்டாத. உனக்கு கொடுத்திருக்கிற சபை, உனக்கு கொடுத்திருக்கிற ஆவியானவரை குறித்து அசட்டை பண்ணாத. நீ பயந்து கொண்டு இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் சின்ன சின்ன காரியத்தில் கூட உனக்கு கீழ்ப்படுதல் எதிர்பார்ப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சின்ன சின்ன காரியத்தில் கூட உன் வீட்டுக்குள்ள ஒரு பரிசுத்தத்தை எதிர்பார்ப்பார். ஆனா அங்கெல்லாம் நீ உலகத்துக்கு இடம் கொடுத்தாயனா உனக்குள்ளகிற அபிஷேகத்தை நீ இழந்துருவாய். வாசிங்கள் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரன் நடுவிலே அபிஷேகம் பண்ணினார். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். கவனிங்கள், இங்கே தாவீதை சகோதரர் நடுவிலே கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருந்தவனை, குடும்பத்தில் அற்பமா எண்ணின ஒரு மனுஷனை கர்த்தர் சகோதரர் நடுவில் கர்த்தர் ராஜாவாய் மாற்றினார்.
ராஜ மேன்மை அபிஷேகத்தை கொடுத்தார். ஒரு மனுஷன் அடுத்த வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீக்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி. கவனிங்க, கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். அடுத்தது என்னாச்சு? பொல்லாத ஆவி. ஆவியானவர் உன்னை விட்டு விலகிட்டார்னா என்ன ஆவி வந்துடும்? பயமா இருக்குதா, சந்தோஷமா இருக்குதா? இப்போதே உன் ஆவி அனலாக ஆரம்பிச்சுது. நீ ஆரம்பத்துக்கு கொண்டிருந்த அபிஷேகத்தில் நிறுத்தாம இப்பவே, ஆண்டவரே என்னை ஒரு விஷயம் ரத்தத்தினால கழுவுங்க ஆண்டவரே, மீண்டுமாக என்னை புதுப்பிங்க ஆண்டவரே, என்னை அபிஷேகத்தினால் நிரப்புங்கன்னு சொல்லு. ஆவியானவர் இல்லைன்னா என்ன ஆவி வந்துருமா? பொல்லாத ஆவி சவுலை அலக்கழிக்க ஆரம்பிச்சிச்சு. அல்லேலூயா. இப்போ சவுல் பெலிஸ்தரை பின்தொடர வேண்டிய சவுல் இப்போ யாரை பின்தொடர ஆரம்பிச்சுட்டான் பாருங்க. அவனுடைய நோக்கம் மாறிச்சு, அவனுடைய எதிர்க்கிற காரியம் மாறி போச்சு. அல்லேலூயா. ஆவியானவன் நடத்துதல் அவனுக்கு இல்லை. அல்லேலூயா. இப்போ அவன் யாரா மாறுகிறான்? ராஜமேன்மை இழந்து கடைசியா பார்த்தீங்கன்னா அவன் கத்தியை நிறுத்தி தன்னையே மாய்த்து கொண்டான். அல்லேலூயா. அவனோடு கூட யோனத்தானும் மரித்து போனான். அன்பான சபையே, உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை நீ அசட்டை பண்ணக்கூடாது. அல்லேலூயா. இயேசு தன் சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கும் போது கூட தன் ஆவியை பிதாவுடைய கைகளை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அவர் ஒப்பு கொடுத்தவராக மகிமையோடு கூட தேவ பரலோகத்துக்கு ஏறி போனார். இன்னைக்கு வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் ஆவியை நீங்கள் துக்கப்படுத்திருக்கிறீங்களா? சவுல் ஒரு ராஜ மேன்மையை கர்த்தர் உயர்த்தினார். ஆனால் சவுல் என்ன பண்ணான்? கர்த்தரை துக்கப்படுத்தினா கர்த்தருடைய ஆவி அவனை விட்டு விலகியது. கர்த்தருடைய ஆவி உனக்குள்ள இருக்குமானால் கர்த்தர் எல்லா காரியங்களும் உன்னோடு கூட இருப்பார், உனக்கு ஜெயத்தை தருவார். தாவீது பாருங்க, அவன் போகிற இடமெல்லாம் கர்த்தர் ஜெயத்தை தருகிறார். அவன் சிங்காசனத்தை விட்டு இறங்கினாலும் மீண்டும் சிங்காசனத்தில் உட்கார வைத்தார். அல்லேலூயா. நீ இழந்து போன எல்லாவற்றையும் ஆண்டவர் உனக்கு திரும்ப தருவார். எப்ப தருவார் தெரியுமா? உனக்குள்ள அந்த அபிஷேகம் இருக்குமானால். அல்லேலூயா. சவுல் வர வர என்ன பண்ணா? பலவீனப்பட்டு போனான். தாவீது வர வர விருத்தி அடைந்தான். நீ வர 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 எப்படி இருக்கணும்? ஆவிக்குறியில வளர்ந்து கொண்டே இருக்கணும். ஆமே. எல்லாத்துலையும் நீ குறைஞ்சு போயினே இருந்தீன்னா, ஆவியானவர் துக்கப்படுத்தினே போனீன்னா, உன்னை ஆண்டவர் அப்படியே கீழ்மட்டமா நிறுத்திடுவார். அல்லேலூயா. வெளி தோற்றத்துக்கு நீ ஜெபிக்கலாம், வெளி தோற்றத்துக்கு நீ எவ்வளோ உன்னை திருப்தி ஆக்கிக்கலாம். ஆனா நீ எப்படி ஆயின்னு இருக்கிற? பலவீனப்பட்டு போய் கொண்டு இருக்கிறாய். உனக்கு தெரியும் நீ பலவீனப்பட்டு போய் கொண்டு இருக்கிற. உன் ஜெபத்துல தேவ பிரசன்னம் இல்லை, உன் ஜெபத்துல தேவனுடைய வல்லமை இல்லை என்பதை நீ உணர்கிறாய். நீ இன்னும் உணராம இருப்பாயனால் இந்த வேளையில உன் ஆவியை நீ புதுப்பித்துக் கொள்ளு, உன் பலிபீடத்தை புதுப்பித்துக் கொள்ளு. அல்லேலூயா. தாவீது தன் ஆவியை காத்து கொண்டான். கடைசி வரைக்கும் அவனுடைய சிங்காசனம் நிலை பெற்று கொண்டிருந்தது. அல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்தவராக, அல்லேலூயா, தாகமாக இருக்கிறேன் என்று அவர் சொன்னார். அந்த தாகத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஜெபத்தை விடவே இல்லை. அல்லேலூயா. அவர் கடைசி வரைக்கும் அந்த ஜெபத்தில் உறுதியாக இருந்தார். அல்லேலூயா. தன் ஆவியை தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்திருந்தார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கி நாம் எப்படி இருக்கிறோம்? இன்றைக்கி தாகமாக இருக்கிறோமா, தாகமற்று இருக்கிறோமா? நம்ம ஆராய்ஞ்சு பார்ப்போம். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சரீரத்தை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அப்பத்தை நிராசிர்வதி ஆண்டவரே. ஆண்டவருடைய வருகை வரைக்கும் ஆண்டவரே இந்த பந்தியில் எப்போது நாங்கள் இந்த ஐக்கியத்தில் காத்து கொள்ளும்படியா, இந்த உபதேசத்தில் நிலைத்திருக்கும்படியா, உம்முடைய சமூகத்தில் உறுதியாக இருக்கும்படியாக நாங்கள் சபையாரையா வாழ்த்துகிறோம். நாங்கள் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. ஒருவர் இந்த பந்திக்கு தூரமானவர்கள் அல்லவே அல்ல ஆண்டவரே. எல்லாருடைய பந்தியிலே காணப்படும்படியா, எல்லாருடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கும்படியாக அவர்களை ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறோம். எல்லாரோடு நீ இருப்பீராக, தொடர்ந்து வழிநடத்து பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.